ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப்ஸ் தமிழ். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் என்சிஆர்டி புக் லிஸ்ட், ஓகேவா, யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு என்சிஆர்டி புக் லிஸ்ட் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்சிஆர்டி புக் லிஸ்ட் கம்ப்ளீட்டாக போடுங்க, என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் இஸ் வெரி மஸ்ட், ஓகேவா. என்சிஆர்டி புக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கலாம். பட் என்சிஆர்டி புக்ஸ் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷில் தான் படித்தாகணும். அதுக்காக என்சிஆர்டி புக்ஸ் அது என்னென்ன படிக்கணும், எந்தெந்த கிளாஸ்லேருந்து படிக்கணுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் படிக்க போகிறோம், ஓகேவா. ஸோ என்சிஆர்டி புக்ஸ் முதல்ல படிக்கிறதுக்கு முன்னால் சிலபஸை ஒரு தடவை எடுத்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. சிலபஸை இல்லைன்னா நீங்கள் எழுதி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரியோ ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணும் போதும் நம்ம எந்த சிலபஸில் எந்த போர்ஷன்லேருந்து நம்ம படிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ என்சிஆர்டி புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் சொன்ன மாதிரி சிலபஸை கம்ப்ளீட்டாக எழுதி இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கரில் பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்சிஆர்டி புக்ஸை பற்றி பார்க்கலாம். என்சிஆர்டி புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் இருக்கும். என்சிஆர்டி புக்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது. நான் அதுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை பார்த்துக்கோங்க. புக்கை வந்து நம்ம போஸ்டல் மூலமாக கூட வாங்கலாம். அந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், போஸ்டல் எப்படி வாங்குறதுன்னு. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணி வச்சு கூட படிக்கலாம். புக்ஸ் உங்களுக்கு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதை வச்சு கூட நீங்கள் படிக்கலாம், ஓகேவா. ஸோ புக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும். ஸோ என்சிஆர்டி படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படின்னா நீங்கள் கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் படிக்க போகிறீங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி படிக்க போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக படிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிக்க போகிறேன், 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிக்க போகிறேன், அப்படி பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா நான் சப்ஜெக்ட் வைஸ் படிக்க போகிறேன் அப்படி முடிவு பண்ண போகிறீங்களா, அது வந்து உங்களோட சாய்ஸ். என்னோட ஆன்சர் வந்து பெஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக 6 to 12 ஹிஸ்ட்ரி போர்ஷன் ஃபுல்லாக முதல்ல படிச்சிருங்க. ஜாகிரஃபினா ஜாகிரஃபி 6லேருந்து 12 வரைக்கும் அந்த போர்ஷன் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேவா. ஸோ இந்த என்சிஆர்டி புக்ஸ் வந்து பேசிக்ஸ் தான், ஓகேவா. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்து தான் இதில், ஓகேவா. நிறைய பேர் கேட்பீங்க ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இது படித்தா போதுமா, மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கணுமா, அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் படிக்க போகிறீங்க, ஓகேவா. தனித்தனியாக ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நான் இப்போ படிக்கிறேன், மெயின்ஸ்க்கு வந்து அப்புறம் படிச்சுக்கிறேன், எல்லாம் பாஸ் பண்ணால் படிச்சுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டே வச்சுக்காதீங்க, ஓகேவா. நீங்கள் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுருங்க, ஓகேவா. நான் இப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் படிக்கிறேன், மெயின்ஸ் மட்டும் தான் படிக்கிறேன், இந்த சிலபஸ் மட்டும் தான் படிக்க போகிறேன், அப்படி இல்லை. கம்ப்ளீட் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்க போகிறது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான், ஓகேவா. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இப்போ ஹிஸ்ட்ரிக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டுட்டு நீங்கள் டெய்லி நோட்ஸ் எடுங்க, ஓகேவா. சப்ஜெக்டாக படிச்சுட்டு அதுக்கு நோட்ஸ் எடுத்து அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. என்சிஆர்டி புக்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிஸ்ட்ரி வந்து நான் ஒரு மாதத்தில் படித்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே படிக்காமல் விடக்கூடாது. அதே மாதிரி ஜாகிரஃபி இருக்குது, ஜாகிரஃபி இல்லைனா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, அது நான் ஒரு மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் படித்து முடிச்சிட்டேன் ஹோல் சிலபஸை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஓகேவா. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் அதை எல்லா சிலபஸும் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் திரும்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்சிஆர்டி புக்ஸை. ஸோ அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன புக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் வந்து என்சிஆர்டி கிளாஸ் 6, ஓகேவா. அப்புறம் புக் நேம், ஓகேவா. கிளாஸ் 6 பார்த்தீங்கன்னா அவர் பாஸ்ட் 1, ஓகேவா. கிளாஸ் 7ல் அவர் பாஸ்ட் பார்ட் 2, 8th ஸ்டாண்டர்டில் அவர் பாஸ்ட் பார்ட் 3, பார்ட் 3ல் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நீங்கள் இதை தான் பார்க்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க. அப்புறம் கிளாஸ் 9ல் வந்து இந்தியா அண்ட் கான்டெம்பரரி வேர்ல்டு அப்படிங்கிற டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் புக் இருக்கும், அதை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. கிளாஸ் 10ல் வந்து இந்தியா அண்ட் கான்டெம்பரரி வேர்ல்டு பார்ட் 2, ஓகேவா. கிளாஸ் 11 பாருங்கள், தீம்ஸ் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஓகேவா. கிளாஸ் 12ல் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுவே பார்ட் 1, 2, 3ன்னு 3 பார்ட் இருக்குது. ஸோ அந்த 3 பார்ட்டுமே நீங்கள் படிக்கணும், ஓகேவா. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி, இது என்சிஆர்டி மட்டும்தான். இது போக நீங்கள் ஓல்டு புக்ஸ் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் ரீட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து இந்த என்சிஆர்டி புக்ஸ் மட்டும் படிக்க போகிறது இல்லை, வேறு ஹிஸ்ட்ரிக்கு வேறு புக்ஸும் நம்ம என்சிஆர்டி புக்ஸ் இல்லாமல் வேறு புக்ஸும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் என்ன கேட்டால் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஜாகிரஃபியில் கிளாஸ் 6ல் த எர்த் அவர் ஹேபிட்டட், கிளாஸ் 7ல் அவர் என்விரான்மெண்ட்,
கிளாஸ் 8ல் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், கிளாஸ் 9ல் கான்டெம்பரரி இந்தியா, கிளாஸ் 10ல் கான்டெம்பரரி இந்தியா 2, கிளாஸ் 11ல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, கிளாஸ் 11ல் இன்னொரு புக் இருக்குது இந்தியா அண்ட் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஓகேவா, கிளாஸ் 11லே 2 புக் இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் 12 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரஃபி. அதே மாதிரி கிளாஸ் 12 இன்னொரு புக் இருக்குது இந்தியன் பீப்புள் அண்ட் எக்கானமி. ஓகேவா, ஸோ கிளாஸ் 11 அண்ட் 12 2 புக்ஸ் இருக்குது ஜியாகிரஃபிக்கு மட்டும். ஸோ இது படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் கிளாஸ் 6ல் சோஷியல் சயின்ஸ் புக் இருக்கும். ஸோ சோஷியல் சயின்ஸ் புக்கில் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 1. அதே மாதிரி கிளாஸ் 7ல் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 2, கிளாஸ் 8ல் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 3. ஓகேவா, ஸோ கிளாஸ் 9 பாருங்கள், கிளாஸ் 9ல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸில் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் பார்ட் 1. ஓகேவா, ஸோ அதே மாதிரி கிளாஸ் 10ல் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் பார்ட் 2. ஓகேவா, கிளாஸ் 11 பாருங்கள், கிளாஸ் 11ல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க். கிளாஸ் 11ல் இன்னொரு புக் இருக்குது பொலிட்டிக்கல் தியரி. ஓகேவா, ஸோ கிளாஸ் 11ல் 2 புக். கிளாஸ் 12 பாருங்கள், கிளாஸ் 12ல் கான்டெம்பரரி வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ். கிளாஸ் 12ல் இன்னொரு புக் இருக்குது பாலிட்டிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா, ஸோ கிளாஸ் 11, 12ல் 2 புக்ஸ் இருக்குது இந்தியன் பாலிட்டியில். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் கிளாஸ் 9லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, கிளாஸ் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ 9th பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அதுதான் படிக்கணும். கிளாஸ் 10ல் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அது படிக்கணும். கிளாஸ் 11ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு. கிளாஸ் 12ல் இண்டக்டரி மைக்ரோ எக்கனாமிக், கிளாஸ் 12ல் இண்டக்டரி மேக்ரோ எக்கனாமிக். ஓகேவா, ஸோ கிளாஸ் 12ல் மட்டும் எக்கனாமிக்ஸில் 2 புக் இருக்குது. ஓகேவா, ஸோ எக்கனாமிக்ஸ் லெவலில் தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி இருக்குது. என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியில் என்சிஆர்டி கிளாஸ் 12லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸ் 12ல் சயின்ஸ் புக் இருக்குது. சயின்ஸ் புக்கில் பயாலஜி லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் மட்டும் படிக்கணும். 13, 14, 15, 16. ஓகேவா, 4 சாப்டர்ஸ் படிக்கணும் பயாலஜியில், என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஓகேவா, ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும். அப்புறம் நிறைய அதர் புக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது, நான் அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுவும் படிக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் சயின்ஸ். சயின்ஸில் கிளாஸ் 6ல் உள்ள சயின்ஸு 7, 8, 9, 10. 10th வரைக்கும் சயின்ஸ்னே புக் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்கும், அதுதான் படிக்க போகிறோம். கிளாஸ் 11ல் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் யூனிட் 14 படிக்கணும். ஓகேவா, கெமிஸ்ட்ரியில் யூனிட் 14. அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் யூனிட் 4 and 5. அதே கிளாஸ் 11ல் பயாலஜியில் யூனிட் 4 and 5 படிக்கணும். ஓகேவா, ஸோ கிளாஸ் 12 பாருங்கள், கிளாஸ் 12ல் கெமிஸ்ட்ரி யூனிட் 16 படிக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள் பயாலஜியில் யூனிட் 8, 9 and 10. ஓகேவா, சயின்ஸ் வந்து இதுதான். ஸோ சயின்ஸ் பயாலஜி யூனிட் 8, 9 and 10. ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓவரால் நம்ம சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். இது போக கொஞ்சம் புக்ஸ் இருக்குது, அதை நான் என்னென்னு சொல்கிறேன். கிளாஸ் 12ல் சோஷியாலஜின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ சோஷியாலஜியில் இந்தியன் சொசைட்டின்னு ஒரு புக் இருக்குது, அது படிக்கணும். அப்புறம் சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, ஸோ அந்த புக் படிக்கணும். ஸோ 2 புக், இது 2 ஆச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் 11ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சருங்கிற டாப்பிக்கில் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அதுக்கப்புறம் லிவிங் கிராஃப்ட் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, லிவிங் கிராஃப்ட் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியா, அதில் சாப்டர் 9 and 10 படிக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே என்சிஆர்டியில் நம்ம படிக்க வேண்டியது மட்டும். ஓகேவா, ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக என்சிஆர்டியில் நம்ம என்னென்னலாம் புக்ஸ் படிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு என்சிஆர்டி தவிர மற்ற ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்புறம் மேகசின்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. யூபிஎஸ்சி சம்மந்தமான நிறைய வீடியோஸ், கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுபடி வீடியோஸ் போடுறேன் தொடர்ந்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.